Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம DIY hologram 3D projector எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படினா பார்க்க போறோம். Hologram 3D projector ஓட ஒரு சின்ன வீடியோ clipping வந்து நான் இங்க ஆட் பண்றேன். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து எண்ட் ரிசல்ட் வந்து வரப்போகுது. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரே ஒரு மெட்டீரியல் தான் தேவைப்படுது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது செய்யறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்க வேண்டிய ஒரு சில மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஒயிட் ஷீட் இல்லாட்டி கிராஃப் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிராஃப் ஷீட்டில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதே வந்து நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட், நார்மல் ஒயிட் ஷீட்லேயே கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறோம். அந்த 1.5 சென்டிமீட்டர்லேருந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வேர்ட்டிக்கலாக 5.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வரைஞ்சோம் இல்லையா 5.5 சென்டிமீட்டர் வேர்ட்டிக்கலாக ஒரு லைன், அந்த கீழே இருக்க எண்டு பாயிண்ட்டை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 4.5 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் வரைய போகிறோம். மொத்தமாக 9 சென்டிமீட்டர் கீழே ஒரு பேஸ் லைனாக வரைய போகிறோம். அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக வரைஞ்ச 5.5 சென்டிமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே வரைஞ்ச ஹரிசாண்டல் லைனையும் கீழே வரைஞ்ச ஹரிசாண்டல் லைனையும் வந்து 2 சைடுமே ஜாயின் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வரைஞ்சி வச்சோலே அதே ஷேப்பில் வந்து இந்த கிராஃப் ஷீட்டை கரெக்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இதை வெயிட் மெஷர்மெண்ட்டாக வச்சு தான் நம்ம வந்து OHP ஷீட்டை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணுறதும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மெஷர்மெண்ட். மேலே வந்து 1.5 சென்டிமீட்டர், அந்த 1.5 சென்டிமீட்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து 5.5 சென்டிமீட்டர். இந்த 5.5 சென்டிமீட்டர் சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ரைட் சைடு ஒரு 4.5, லெஃப்ட் சைடு ஒரு 4.5. கடைசியாக வந்து நம்மளோட சைட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஷேப்பில் வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் தான் தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து OHP ஷீட்டு. இதுதான் வந்து மெயினான மெட்டீரியல். இதுக்கு பதிலாக நம்ம வந்து நார்மல் பாலித்தீன் ஷீட் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த OHP ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே அமேசானோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் வேணால் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து ஒரு சாம்பிளுக்காக நம்ம கிராஃப் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷீட்டை வந்து இதுக்கு மேலேயே எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் வச்சு இந்த மாதிரி செலோ டேப் ஃபுல்லாக போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதே ஷேப்பில் நம்ம இந்த OHP ஷீட்டை வந்து கட் பண்ண போகிறோம். நமக்கு மொத்தமாக இதே ஷேப்பில் 4 பீஸ் ஆஃப் OHP ஷீட் வந்து வேணும். நீங்கள் வந்து அதை மொத்தமாக 4ஆக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணாலும் சரி, இல்லை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை கட் பண்ணி 4 தடவை மொத்தமாக கட் பண்ணி 4 பீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட விஷ் தான். பட் 4மே வந்து ஒரே ஈவனான கரெக்டான ஷேப்பில் இருக்கணும். இப்போ வந்து நமக்கு மொத்தமாக 4 பீஸ் ஆஃப் OHP ஷீட் அதே மெஷர்மெண்ட் அதே ஷேப்பில் ஈவனாக கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த 4 பீஸ் ஆஃப் OHP ஷீட்டை வந்து ஒன்றா ஒட்ட போகிறோம். அதுதான் நமக்கு வந்து 2Dயாக இருக்க இமேஜை வந்து 3Dயாக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க போகுது. அது எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டு ஷீட்டாக ஒன்றா ஒட்டி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 2 ஷீட்டையும் அந்த 2 ஷீட்டையும் சேர்த்து வச்சு ஒட்ட போகிறேன். இப்போ வந்து நமக்கு 2 பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு இமேஜ் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து இதை 2த்தையும் வந்து நம்ம தனித்தனியாக ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு கடைசியாக இருக்கிறத ஒன்றா ஒட்டும் போது நமக்கு வந்து ஒரு ஃபனல் மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இது மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட 3D ப்ரொஜெக்டர், ஹாலோகிராம் 3D ப்ரொஜெக்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக யூடியூப்பில் ஹாலோகிராம் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஹாலோகிராம் 2D இமேஜ். அதில் மொத்தம் 4 பிக்சர் மாதிரி வரும். அந்த 4 பிக்சருக்கும் நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த 3D ப்ரொஜெக்டரை வந்து வச்சுக்கோங்க. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். லைட்ஸ் ஆஃப் பண்ணலனாலும் தெரியும். உங்களோட ஃபோனை வந்து லைட்டாக மேலே தூக்குங்க. லைட்டாக மேலே தூக்க நமக்கு அந்த 3D வீடியோ வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் மேலே நம்மளோட ப்ரொஜெக்டரை வந்து வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட 3D ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து நான் கையில் பிடிச்சிருக்கிறதுனால லைட்டாக ஷேக் ஆகுது. இப்படி தான் நம்ம வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் மேலே நம்மளோட ப்ரொஜெக்டரை வந்து வச்சுருக்கோம்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹாலோகிராம் 3D ப்ரொஜெக்டர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நான் நிறைய மெத்தட்ஸில் வந்து ட்ரை பண்ணேன், நிறைய மெத்தட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மெத்தட் வந்து செம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்து சீக்கிரமே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.